ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சுங்க. என்ன அப்படின்னு பாக்குறீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல கால் பண்ணா ஸ்கிரீன்ல தெரிய மாட்டேங்குது. அதாவது லாக் ஸ்கிரீன்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கால் யார் பண்றாங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அதை எப்படி வர வைக்கிறது அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். பாத்தீங்க அப்படின்னா லாங்கா இருக்கு. நான் நம்பருக்கு கால் பண்றேன் பாருங்க. இதே கால் பண்றது தெரியும். இப்ப நான் கால் பண்றேன், ஆனா அந்த ஸ்கிரீன்ல தெரியவே இல்லை. இப்படி கிளிக் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா மட்டும்தான் இங்க வரும். இது மாதிரிதான் நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்கும். அதை எப்படி ஸ்கிரீன்ல தெரிய வைக்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். மறக்காம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிருங்க. வீடியோக்கு லைக் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, உங்களோட வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிருங்க. வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டு இந்த வாட்ஸ்அப்பை இப்படி லாங் பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணோம்னா கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கும் ஒரு ரவுண்ட் போட்டு ஒரு கோடு மாதிரி போட்டுருக்கும். அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் ஓப்பன் ஆகும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இப்படி கீழே தள்ளிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட் நோட்டிபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நம்ம கால் பண்ணி பார்ப்போமா? பாருங்க, ஆஃப் பண்ணிட்டேன். நான் இந்த நம்பருக்கு கால் பண்ண போறேன். கால் போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா, ஸ்கிரீன்ல தெரியுது. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம கடையிலேயே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வர மாட்டேங்குது, அதை வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் எடுத்துங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.